வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள் வாழ்க, குருவே துணை. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் கிழக்கு தாம்பரம் மனவளக்கலை மன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி வருகின்றார்கள். 2000ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்து 24 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆவார்கள். MBA யோகமும் மனித மாண்பும் கல்வியையும் கல்வி தகுதிகளாக உடையவராக உள்ளார்கள். 20 ஆண்டுகள் பணியாற்றி வரும் ஐயா அவர்கள் தற்போது ஒரு தனியார் MMC நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜராக உள்ளார்கள். சோழிங்கநல்லூர் அருகில் ஊருணி இயற்கை வழி வேளாண் பண்ணை எனும் பெயரில் இயற்கை வேளாண்மை செய்து வருகின்றார்கள். மூத்த பேராசிரியர் லட்சுமணன் ஐயா அவர்களுடன் இணைந்து பயிர் வகைகளில் வாழ்த்துக்களின் பயன் எனும் பொருண்மையில் பயிர் வகைகளில் வாழ்த்தி ஒரு ஊடுபொருளே என்னும் தலைப்பில் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். ஆழியாரில் ஆங்கிலத்தில் அடிப்படை வகுப்பு பயிற்சிகளை எடுத்து வருகின்றார்கள். விண்ணலை வழி விஷன் வகுப்புகளையும் எடுத்து வருகிறார்கள். சோளிங்கர் அருகில் மானாவரம் சுகாதார நிலையத்தில் ஸ்கை யோகா நெறியாளராக பணிபுரிந்து உள்ளார்கள். வேதாத்திரி பாடல்களையும் சித்தர் பாடல்களையும் இசையோடு பாடும் திறன் உடையவர்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை உடைய பேராசிரியர் சுவாமிநாதன் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வேதாத்திரியத்தில் மூழ்கி முத்தெடுப்போம் என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி நல்ல பல விளக்கங்களை வழங்குமாறு அனைத்து அன்பர்களின் சார்பில் வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நிறுவனர் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை பணிவோடு வணங்கி, சங்கத்தினுடைய தலைவர் SKM ஐயா அவர்களை வணங்கி, சங்கத்தினுடைய இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், அறங்காவலர்கள், ஆழியாரில் பல்வேறு நிலைகளில் சிறப்பாக தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி, மண்டலம் அறக்கட்டளை தவ மையம் என்று பல்வேறு நிலைகளில் தங்களை இணைத்துக் கொண்டு இந்த வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கோடு தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உணங்களையும் பணிவோடு வணங்கி, என்னை அறிமுகம் செய்து வைத்த பேராசிரியை நளினி ஓம் பிரகாஷ் அம்மா அவர்களை வணங்கி வாழ்த்துக்கள் கூறி, இந்த ஆழியார் IT துறையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி, இந்த ஜூம் இணைய வழியில் இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று சிந்தனைக்கு செல்ல இருக்கின்றோம். மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. கவி: தந்தை தாயீர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு வேதாத்திரியத்தில் மூழ்கி முத்தெடுப்போம். இது ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு தான். வேதாத்திரியம் என்பது ஒரு கடல் தான். அது ஒரு கடல் தான், சமுத்திரம் தான். அதில் மூழ்கி முத்தெடுப்ப போகிறோம். இப்போ பொதுவா இந்த ஜூம்ல எப்படி இருக்கும், ஒரு பேராசிரியர் பேசுவாங்க,
அவர்கள் பேசி முடித்த பிறகு அன்பர்கள் கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு வித்தியாசமா நான் உங்களை கேள்வி கேட்க போறேன். அப்போ இந்த சிந்தனையை ஒட்டி நீங்க அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது சில கேள்விகள் உங்களிடம் நான் அப்படியே கேட்டுக்கிட்டே வருவேன். சோ முடித்ததுக்கு அப்புறமா கடைசியா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த கேள்விக்கான பதிலை கூறலாம். சோ அதுல முதல் கேள்வி, இப்ப நம்ம இந்த ஸ்கிரீன்ல பாக்குறோம், வேதாத்திரியம் ஒரு பெரிய கடல். அதுல முத்து குளிப்பதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கடினமான பயிற்சி தேவை. அதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம். போய் அந்த முத்தை எடுக்க போறோம். அப்போ அந்த முத்து என்பது என்ன? அதான் முதல் கேள்வி. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு 5 கேள்வி இருக்கும், சரிங்களா? அப்ப அந்த முத்து என்ன? அந்த முத்து அம்மா கொடுத்த கவியிலே அந்த ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இப்ப நம்ம பாடின குரு வணக்கத்திலயும் இருக்குது, அதுல ஆன்சர் இருக்கு. அப்ப அந்த முத்து என்பது என்ன அப்படின்றதான் முதல் கேள்வி, சரிங்களா? இப்ப பட்டினத்தார் திருவலாங்காடுன்னு ஒரு இடத்துல அப்படியே நடந்து போறாங்க, திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உள்ள அவரு சொல்றாரு, யாரா அவன் சாப்பிட்ற நேரத்துல திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில பார்த்தா பட்டினத்தார். இப்ப அவர் சொல்றாரு, ஓ, உன்னை பார்த்து யாரும் கடவுளை யாரும் கும்பிட மாட்டாங்க. ஏன்னா கடவுளை கும்பிட்டா ஏதோ நல்லா இருப்பாங்க, செல்வத்தோட இருப்பாங்கன்னு நினைப்பான். ஆனா உன்னை பாரு, ஆண்டியாட்டம் இருக்கியே நீனு, அதனால எவனும் கடவுளை கும்பிட மாட்டான்னு சொல்லுவார். இப்ப ஐயா சொல்லுவாங்க, கடலில் விழுந்த கட்டை மிதக்கிறது, கல் மூழ்கி விடுகிறது, இது கடலின் குற்றமா அப்படின்னு கேட்பாரு. இப்ப அவரு அப்படி என்றால் அப்படிம்பாரு, ஏன்னா புரியல. இப்ப சொல்லுவாங்க, கட்டை மிதந்து கரையில் ஒதுங்கி விடுகிறது, கல் கடல் ஆழத்தின் எல்லையை கண்டுவிடுகிறது. அடுத்த லைன் ரொம்ப முக்கியம். கர்ம வினை எப்படியோ அப்படித்தான் பயனும் கிடைக்கும். கர்ம வினை எப்படியோ அப்படித்தான் பயனும் கிடைக்கும். நண்பர்களே, நாம் வேதாத்திரியம் எனும் கடலில் மூழ்கி முத்தெடுக்க போகின்றோம். இப்போ ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்றால், நமக்கு மிகப்பெரிய பொறுப்பை மகரிஷி அவர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது ஏதோ விளையாட்டு போக்கா, ஏதோ கையை தூக்குறது, கையை காலை தூக்குறது, ஏதோ உட்கார்ந்துகிட்டு தியானம் மாதிரி ஏதோ ஒண்ணு பண்றது இல்ல. மகரிஷி அவர்கள் எளிய முறை எளிய முறை எளிய முறை என்று கூறியிருக்கிறார். ஆனால் நீங்கள் உள்ளே செல்ல 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 அது எவ்வளவு ஆழம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதுதான் உண்மை. ஒரே ஒரு பயிற்சி, கை பயிற்சி, கையை அப்படி மேல தூக்குறோம், காதை ஒட்டி இருக்கணும்னு சொல்றோம், 4 மூச்சுன்றோம், கீழே இறக்குறோம், 2 மூச்சுன்றோம், இதே மாதிரி 3 முறை பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அதை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்குது, அந்த ஒரே ஒரு பயிற்சி மட்டும். அத மாதிரி செய்தால் இந்த இரத்த ஓட்டம் என்பது உடல் முழுவதும் தலையிலிருந்து கால் வரை முழுவதுமாக பரவும். அதற்காக கைகளை 2 நமஸ்கார முத்ரான்னு சொல்லக்கூடிய இந்த முதிரையில வைக்கிறோம். அங்க 2 வர்ம புள்ளிகள் இருக்கின்றன. இந்த புள்ளிகள் நேரடியாக ஹார்ட் பம்ப் பண்ணுவதற்கு ஹெல்ப் பண்ணது. இப்படி ஒரு தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவருக்கு இந்த பயிற்சியை சொல்லித் தரும் பொழுது அந்த உணவில் இருந்துதான் சொல்லித்தர வேண்டும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. உடல் தளத்துல சொல்றாரு, டேங்க்ல இருந்து குழாய் இருக்குது, அந்த குழாயை திருப்பினா தண்ணி வருதுன்றாரு. எதுக்கு சொல்றாருன்னே புரியல. இந்த டேங்க்ல இருந்து குழாய் இருக்குது, அந்த குழாவை திருப்பினா தண்ணி வருதுன்றார். அது எதுக்கு அந்த தத்துவம் என்றால், மனம் எங்கே குவிகிறதோ அங்கே ஜீவகாந்த திணிவு கிடைக்கும் என்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை மிக எளிமையான முறையில், டேங்க்ல இருந்து குழாய் இருக்குது, அந்த குழாவை திருப்பினா தண்ணி வருதுன்னு சொல்றாருன்னா, இதை விட ஒரு பாக்கியசாலிகள் யார் இருக்க முடியும்? நாமெல்லாம் அந்த குருவை நம்மளுடைய குருவாக அந்த மகானை பெற்றதற்கு. டேங்க் மொட்டை மாடியில கட்டி வச்சிருக்கோம், தண்ணி அங்கதான் ரொப்புறோம். கிச்சன்ல அந்த பாத்திரம் துளக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுது. அப்போ இங்க இருந்து ஒரு வாளியை எடுத்துட்டு போய் மொட்டை மாடி கேறிட்டு போக வேண்டாம்ப்பா, அந்த குழாயை இங்க திருப்பினாலே போதும், அங்க இருக்கிற தண்ணி நேரா இங்க வந்துடும். அதே மாதிரியே மனதை எந்த இடத்தில் வைக்கிறீர்களோ அந்த இடத்தில் ஜீவகாந்த குவிதல் அங்கே இருக்கும் என்ற தத்துவத்தை இவ்வளவு எளிமையாக மகரிஷி அவர்கள் விளக்கி இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ விளையாட்டு போக்குல இது எளிமையான உடற்பயிற்சி, இது சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா, இது சும்மா எக்ஸசைஸ் தான், ஆசனங்கள் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்றுதான் உண்மை. சரிங்களா? இப்போ
வேதாத்திரியத்தில் மூழ்கி முத்தெடுப்போம் என்ற ஒரு தத்துவம் மிக உயர்ந்த தத்துவம், ஒரு அற்புதமான தத்துவம். நாம் உண்மையிலே ஒரு நல்லதான் நம்மளுக்கு விருந்து இருக்கும் என்பதை நான் மகரிஷியிடமே இந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு இந்த தலைப்பில் செல்லலாம். மகரிஷி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. அதுக்கு பேரு வாழ்க்கை வள உயர்வு படிகள் 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, தி 5 ஸ்டெப்ஸ் ஃபார் ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதுல சொல்லுவாங்க, இந்த 5 வகை சீரமைப்பு பயிற்சிகள் ஒன்றிணைந்த வாழ்க்கை வள விஞ்ஞானம்தான் மனவளக்கலை என்பதாகும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு 4வது பேஜ்ல போட்டிருப்பாங்க. அது என்ன அந்த 5 அப்படின்னாக்கா, முதல்ல உடல் நலம், 2வது மன வளம், 3வது நட்பு நலம் இல்லாட்டி குணநலம்னு சொல்லலாம், 4வது கருமைய தூய்மை, 5வது பிரம்ம ஞானம். இந்த 5ம் சேர்ந்ததுதான் மொத்தமா மனவளக்கலை மன்றமா மனவளக்கலையா கொடுத்திருக்காங்க மகரிஷி அவர். ரொம்ப யோசிச்சு ஆழமாக தெளிவான ஒரு சிந்தனை, புதிய பாதையை மகரிஷி அவர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. விளையாட்டு அல்ல, எளிமையானது அல்ல, செய்வதற்கு எளிமை. ஏன் என்றால் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான். இப்ப நேத்தி யோகா ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடணும். ஒரே வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் உங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் கிடைச்சிருக்கும். ஒரே ஃபுல் தான். எல்லாரும் அப்படியே பிக்சர்ஸ் அனுப்புறாங்க. அப்படியே மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ யோகா என்றால் என்ன? யோகாவின் தந்தை யார்? பதஞ்சலி யோக முனி. அவர் என்ன சொல்றாரு யோகா என்றால்? யோக சித்த விருத்தி நிரோதகன் சொல்றார். யோகா என்றால் என்ன? யோக சித்த விருத்தி நிரோதக சொல்றார். அத்த யோக அனுசாசனம் முதல் பாதத்துல சொல்றாரு. 2வது சூத்திராவே அதான். யோகா என்றால் சித்தம் என்றால் எண்ணம், புத்தி. விருத்தி என்றால் வேவரிங், அலைப்பாய்ந்து கொண்டே இருப்பது. நிரோதக என்றால் நிறுத்துறது. அத எண்ணம் அற்ற நிலையே யோகா எனப்படும் சொல்றாரு. இப்ப யோகா தினத்தில் எத்தனை பேர் இதை டெஃபினேஷனாக நம்ம சொன்னோம்? சொல்லுங்க பார்ப்போம். ஆசனமோ யோகா உண்ணா? ஆசனமா யோகா இல்ல. யோகா என்றால் வேறு. யோகா என்பது வேறு, எண்ணமற்ற நிலை. ஆனால் அங்கே செல்வதற்கு நாம் சில படிக்கற்களை தாண்டி செல்ல வேண்டதாக இருக்கிறது. ஸ்திரம் சுகம் ஆசனம்ன்றார். ஆசனம் கூட அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம்ன்றார். ஸ்திரம்னா ஸ்டெடியா இருக்கிறது. ஸ்திரம் சுகம், சுகமா இருக்கிற எதுவோ அந்த பொசிஷன்ல இருப்பா என்ன சொல்றாரு. அப்போ இந்த அளவுக்கு புரிதல் இருக்கணும். வேதாத்திரியர்கள் ஒவ்வொருத்தரும் ஏதோ விளையாட்டு போக்கவர்கள் அல்ல. அவர் நுட்பமான அறிவு இருக்கும், நுட்பமான தெளிவு இருக்கும். ஏன் மகரிஷி அவர்கள் இன்னும் உயிர்ப்பு பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் யாரு? மகரிஷியின் உயிர் கலப்பு பெற்றவர்கள். எவ்வாறு மகரிஷி அவர்கள் அந்த ராமலிங்க அடிகளாருடைய உயிர் கலப்பு பெற்றாரோ அதே போல் நாம் அனைவரும் அவர்களுடைய உயிர் கலப்பு பெற்றவர்கள். அதனால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஏதோ விளையாட்டாக நினைத்துள்ளோம். சரிங்களா? அப்போ அந்த 5 படிநிலைகள். முதல்ல என்ன சொல்றாங்க? உடல் நலம். உடல் நலம் யாராக இருந்தாலும் உடலை நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடல் மட்டும் நல்லா இல்லைன்னா எல்லாமே வாழ்க்கை முறையே மாறிடும். எல்லாம் மாறிடும். அதனால முன்னாடி ஏதோ நான் நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா, உடம்பு அழிய போறதானே, அதை ஒண்ணு எரிக்க போறாங்க இல்லாட்டி புதைக்க போறாங்க, அதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் தரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ள ஒரு குரு பொருள் இருக்கிறத பார்த்தேன். அப்போதான் தெரிஞ்சது, ஐயோ இந்த உடலை நாம் எவ்வாறு பேணி காக்க வேண்டும் என்பதை அப்படின்னு மூலர் சொல்றாரு இல்லைங்களா, திருமூலர். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டே, உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்தோம்புகின்றேனே சொல்றாரு இல்லைங்களா. ராமலிங்கர் அடிகளார் அப்படியே திருவொற்றியூர் நடந்து போறாரு. இப்போ ஒரு அன்பர், அவருடைய ரொம்ப பிரியமானவர், அவரு ஒரு மண்ணுல அவரை மாதிரியே ஒரு உருவத்தை செஞ்சு அப்படியே ஆசையை எடுத்துட்டு போய் கையில கொடுக்குறாரு. ஐயா அது மாதிரி உங்களுடைய உருவத்தை அது மாதிரி ஒரு சிலையா வச்சிருக்காங்க யான்னு கொடுக்குறாரு. இப்ப ஐயா சொல்றாங்க, என்னப்பா இப்படி பொன்னான உடம்ப இப்படி மண்ணா ஆக்கிட்டியப்பா அப்படின்னு கேக்குறாரு. பொன்னான உடம்பு அது, இட்ஸ் மல்டி செல் ஆர்கன். அற்புதம். மகரிஷி இந்த உடம்ப மட்டும் அப்படியே ஆனந்த மயத்துல ஒரு பாடல், எக்கான் வேலின்னு குணா ஆசிரம்னு ஒண்ணு இருக்கு கலிபோர்னியால, அங்க
துரியாதீத தவம் எடுத்துட்டு வந்துட்டு அன்னைக்கு பாடினாங்க இந்த பாட்டு. சொல்றாங்க 6000 கோடிங்க இந்த செல்கள் எத்தனை இருக்கு இந்த உடம்புலன்னா 6000 கோடி செல்களால் நிரப்பப்பட்ட ஒரு உருவம் தான் நம்மளுடைய உடல் என்பது. சாதாரணது இல்லை. எத்தனை பர்ஃபெக்ஷன், எத்தனை விதமான இயக்கங்கள், கிட்டத்தட்ட ஒரு தொழிற்சாலையை தோத்துரும் அளவுக்கு எவ்வளவு இயக்கம், ஒவ்வொன்றும் துல்லியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு மிஸ்டேக்கே கிடையாது. நம்ம தான் மிஸ்டேக் பண்ணலாம், அது மிஸ்டேக் பண்ணாது. ஏன்னா இறைதான் அதை, யார் அதோடைய சூப்பர்வைசர், யார் அது நடத்துவது? இறை. அதனால அது தப்பே நடக்காது. சின்ன சின்ன செல்கள் தான் எல்லாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எவ்வளவு அற்புதமான நிகழ்ச்சி பண்ணுதுப்பா. மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் என்னுடைய சிந்தனைக்கே எட்ட மாட்டாங்குதே, அவ்வளவு அற்புதமா இருக்குதே. ஒரே ஒரு டிராப் தான் இந்த விந்து. இந்த விந்து ஒரே ஒரு சொட்டு விந்து, அது எவ்வளவு பெரிய உடம்பு எடுத்துட்டு வந்திருக்கு. 2 கைகள், 2 கால்கள், 2 கண்கள், 2 காதுகள், மூளை, இருதயம், கிட்னி, பேங்க்ரியா, ஒவ்வொன்றும் இந்த உள் உறுப்புகள் அனட்டாமி போய் படிக்கும் போது தான் தெரியுது, அஜிஜோ எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு தெரியும். இப்ப எவ்வளவு அற்புதமா இந்த ஒரே ஒரு சொட்டு, ஒரு டிராப் இருந்த விந்து இத்தனை எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் ஒரு பாடல்ல அற்புதமா சொல்றாங்க. சின்னஞ்சிறு சிறு செல்கள் சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து, சின்னஞ்சிறு சிறு செல்கள் சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து, சிந்தனைக்கு எட்டா செயல்கள் சிறப்புடலில் நிகழ்த்துவன, முன்னம் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால், முன்னம் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால், முழுமைய எனது உடல் முற்றறிவன் திருவருளால், மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை. அப்படியே பாடியே காமிப்பாங்க. ஐயா யூடியூப்ல இருக்கு பாருங்களேன், பாடியே காமிச்சிருவாங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இந்த உடம்பு என்பது. அதுவும் இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக நாம் உடலை பேணி காக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு 4 ரீசன் சொல்றாங்க ஐயா. ஒன்று, வாழ்க்கை முறை மாற்றம். முன்னாடியெல்லாம் வாழ்க்கை முறையிலேயே ஒரு எக்ஸசைஸ் இருந்தது, ஒரு 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 இயக்கம் இருந்தது உடலுக்கு. இப்ப அப்படி இல்லை. அதனால கட்டாயமாக நாம் எல்லாரும் செய்ய வேண்டியதா இருக்கு. 2வது, உணவு முறை மாற்றம். உணவு முறை மாற்றம் முன்னாடியில நல்ல சத்துள்ள உணவா இருந்தது, இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. அதனால உணவு முறை மாற்றம். 3வது, மருந்துக்கே செலவு பண்ணிட்டு உட்காந்துரும். பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் போய் இப்போ வித் ஃபுட்னு அந்த இட்லிய பிச்சு அது உள்ள மாத்திரையை வச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு. அப்ப சுகர் வந்துருச்சுன்றான், டயபெட்டிக்ஸ்ன்றாங்க. எதனால நோய் நாடி நோய் முதல் நாடி, அது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். எதனால சுகர் கண்டாமினேஷன் எங்க இருக்கு, யார் அதனுடைய இயக்கத்துக்கான காரணம், அவரை எப்படி சரி செய்வது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஏதோ சுகர் சாப்பிட்டுட்டோம், ஒரு மாத்திரை எடுத்துட்டோன்றது அல்ல. உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தே நம் விருந்து. மருந்தே நம் விருந்தா இப்ப வாழ்க்கை முறை மாற்றம், உணவு முறை மாற்றம். 3வது, மருந்துக்கே செலவு பண்றோம். 4வது, மனதளவுல நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அழுத்தம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. மன அழுத்தம், மனநோய், மென்டல் இல்னஸ் சொல்றாங்க. பிரச்சனை, சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ன்றான். சைக்குன்னு என்னது? மனம். மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை உடலை பாதிக்க அளவுல ரொம்ப மாறிட்டு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கட்டாயமாக உடலை நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தெரியுது. அதான் முதல் நிலையா வைக்கிறாங்க. அதற்கு நம்மள்ட்ட கொடுத்திருக்கிறது 2 விஷயம். ஒன்று, உடல் பயிற்சி. 2வது, காயக்கல்ப பயிற்சி. ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் கூட தவறாம இதை செய்ய வேண்டும். ஒரே ஒரு நாள் கூட தவறக்கூடாது. அதுல எந்தவித எக்ஸப்ஷனும் கிடையாது. எந்தவித எக்ஸப்ஷனும் கிடையாது. நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டும். அப்போ இந்த உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் நுட்பமாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு 4 இடத்தை போய் நம்ம பார்த்து நம்மளை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். ஒன்று, மகரிஷி அவர்களே செய்து காமிச்சிருக்காங்க ஒரு வீடியோவை, அதை எல்லாரும் பார்க்கணும். ரூம்ல ஐ திங்க் சென்னையில தான் நினைக்கிறாங்க, பெட்ல உட்காந்து அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஏஜ்ல 83 வயசோ 84 வயசோ அப்ப ஐயா அப்ப அங்க கொடுத்துருக்காங்க. அதை எல்லாரும் பார்க்கணும். 2வது, மகரிஷியுடைய புத்தகம் எளிய முறை உடல் பயிற்சி, எளிய முறை காயக்கல்ப பயிற்சி கட்டாயமாக வரி வரியாக பார்க்க வேண்டும். எது 3, எது 5, எது 3 சொல்லியிருக்காரு, எது கிளாக் வைஸ், எது ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், திருப்பி கிளாக் வைஸா கிளாக் வைஸ் இல்லை, இப்படி எல்லாம் டவுட்டே வரக்கூடாது. எத்தனை முறை கேட்டாலும்
தூக்கத்துல இருந்து கேட்டாலும் கரெக்டா சொல்ற அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிதான் அந்த போஸ்டர் அண்ட் மூமெண்ட்ன்றாரு. ஒரு போஸ்டர்ல வந்து நின்னுட்டீங்கன்னா அந்த போஸ்டர்லயே தான் இருக்கணும், மூமெண்ட் மட்டும் தான் இருக்கணும். அப்படி இப்படி 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 ஆடிக்கிட்டே எல்லாம் பண்ணக்கூடாது. போஸ்டர்ன்றது அதுதான். அப்புறமா மூமெண்ட். அப்படி நம்மள கரெக்டா துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்று மகரிஷியோட வீடியோ, 2 அவருடைய புத்தகம், 3வது நம்மளுடைய ப்ரொஃபசர் சௌமித்திரன் ஐயா அவருடைய வீடியோ இருக்குங்க. The most powerful, very powerful, the most very powerful exercise in the world told in very simple language ன்னு போட்டிருப்பாரு. The world's most powerful exercise in simple language. அதுதான் மகரிஷியோட தத்துவம். உலகத்திலே இதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ் இல்ல, அது மிக எளிமையான முறையில காமிச்சிருக்காங்க. 108 வர்ம பிள்ளைகளையும் தொடக்கூடிய பயிற்சியாக இருக்குது. உள் உறுப்புகளை இயங்குவதற்கு ஈஸியா இருக்கு. உடல் மட்டுமல்ல, மனதை செம்மையாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சியாக இருக்கு. எவ்வளவு 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 பலன்கள். அடுத்தது காயக்கல்ப பயிற்சி. மகரிஷி மாதிரி ஒரு ஜீனியஸ், ஒரு ஞானி 30 ஆண்டு காலம் மேல ஒரு விஷயத்துல ஆராய்ச்சிக்கு எடுத்திருக்காங்கன்னா அதுல எவ்வளவு விஷயம் நுணுக்கம் இருக்கும். 3 நிமிஷம் தான் செய்யறதுக்கு. 30 ஆண்டுகளுக்கு மேல அவரு ஆராய்ச்சிக்கு எடுத்திருக்காருன்னா சாதாரணமா இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். இப்ப எந்த அளவுல நம்ம கரெக்டா செய்யணும், இந்த பலன்கள் கரெக்டா கிடைக்குதா இல்லையா என்பதெல்லாம் ரொம்ப துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ விளையாட்டு போக்கா ஏதோ டக்கு டக்குன்னு பண்ணிட்டு வந்தோம் இல்ல, ரொம்ப தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. பயிற்சியின் மூலமாக வாழ்க்கையில் பயன்படுத்தி பயன் கண்டு முதல்ல நாம் பலன் அடையணும். பிறகுதான் நாம் அடைந்த பயனை மற்றவர்களுக்கு கூற வேண்டும். அந்த அளவுல நம்ம தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்ப முதல்ல உடல் நலம். உடல் நலத்துக்கு மகர்ஷி கொடுத்திருக்கிறது என்னதுங்க? உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 5 படிநிலைகள். பாருங்க, ஸ்லைடே மறந்துட்டேன். 5 படிநிலைகள் ஒவ்வொன்றா போறோம் இந்த படிக்கு. அப்போ இதுல கொடுத்திருக்கிறது உடல் பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி தான் முதல் படி. கட்டாயமாக அனைவரும் அந்த படியில் நாம் கவனமாக அந்த அடி எடுத்து வைக்க வேண்டும். அடுத்தது எதுக்கு வந்துடுறோம்? மனவளம். மனதை வளமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வாட்டி அறிவித்திருக்கையில பேசணும்னு சொல்றாங்க, எனக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, மனதை பற்றி பேச சொல்லி. மனவளக்கலை மன்ற அரங்கம் அல்லவா இது அப்படின்றாங்க. அப்படியே ஆசையா சொல்லுவாங்க. அதுனா என்ன அர்த்தம்னா, மனவளக்கலை மன்ற அனைவருமே மனதை வளமாக வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த சிரிப்பும் அந்த மகிழ்ச்சிக்கு என்ன அர்த்தம்னா, மனதை வளமாக வைத்து டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். மனதை வளமாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதான் மனவளக்கலை மன்ற அன்பர். சரிங்களா? அப்ப இந்த மனம் செய்யும் வாணிபமே மனிதனுடைய வாழ்வின் வளம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் எவ்வாறு இருக்கிறதோ அந்த அளவுதான் மனிதனுடைய தன்மை அமையும். இந்த மனிதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறதோ அதை ஒட்டிதான் அவனுடைய வாழ்வின் வளம் அமையும். அப்போ மனதை எப்படி வச்சிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி தான் மனிதனுடைய தன்மை இருக்கும். மனிதனுடைய தன்மையை ஒட்டிதான் அவனுடைய வாழ்வின் வளம் இருக்கும். அவன் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்வான். கடமை இருக்கிறது ஒவ்வொருக்கும், அதை தெளிவாக தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அதற்கு மனம்தான் இருக்கும். The quality of mind is qualityன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய தரம் எப்படி இருக்குமா? மனதினுடைய தரத்தை ஒட்டி. மனதின் தரமே மனிதனுடைய தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. The quality of mind is the man's quality. மனம் எப்படி இருக்குன்றதுதான் பார்க்கணும். இதுக்கு மகரிஷி அவர்களுடைய போவோம். ஒரு சம்பவம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது அவர் வந்து ஒரு 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 ஸ்டேஜ்ல வாழ்க்கை விளக்கம் புத்தகம் படிச்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு எல்லாம் இழந்துடுறாங்க, வீடெல்லாம் போயிடுச்சு. ஒரு குடிசை வந்து ஒரு பொதுவான இடத்துல ஒரு குடிசையை கட்டிட்டு 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப இதுவா. அப்போ ஒரு பெரிய சோன்னு மழை பெய்யுது, பெரிய புயல், ஒரே மழை சோன்னு அடிக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல, இதுக்கு மேல இந்த குடிசைக்கு கீழே இருந்தோம்னா நம்ம இந்த குடிசை இடிஞ்சு மேலேயே விழுந்துரும்னு ஒரு எண்ணம் வருது. அம்மாவும் ஐயாவும் அப்படியே அந்த குடிசை வெளியில வந்து எதிர்க்க இருக்கிற ஒரு திண்ணையில நின்று அப்படி பாக்குறாங்க.
அப்படியே அந்த குடிசை ஃபுல்லா அந்த புயல்ல அடிச்சுட்டு போயிடுதுங்க. இருக்கிற இடமே தெரியல, தடம் தெரியாம அந்த குடிசை அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படியே பாக்குறாங்க, அம்மாவுக்கு அப்படியே கண்ணு தண்ணியே வருது. ஐயோ, இது போயிடுச்சு, ஒண்ணும் போச்சு, இப்ப எங்க போவோம் தெரியலையே அழுதுட்டு அப்படியே அவரே துயரத்தின் உச்சியில அம்மா அப்படியே திரும்பி இவரை பாக்குறாங்க. இந்த இயற்கையின் இந்த விளையாட்டை யாருக்கோ நடந்தது போல அமைதியாக ரசித்து கொண்டிருக்கின்றார் மகரிஷி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எம்கே ஜெயா அந்த புத்தகத்துல ரொம்ப அழகா இருக்கும். பதற்றம் இல்லை, வீடு போயிற்றே என்ற கவலை இல்லை, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற ஏக்கம் இல்லை. கை பாக்கெட்டுக்குள் சென்று பதுங்கி நைந்து போன பேப்பரை தேடுகிறது. எழுதுகோல் கையில் சுழல, மனமோ அகண்டாகாரம். கவி உதிக்கிறது. இந்த கவிதான் அந்த அற்புதமான கவி. இயற்கை என்ற பிரபஞ்ச தாய்க்கு எல்லா ஜீவன்களுமே எடுத்தாலும் காய்கள். பெயர்த்து இடமாற்றி வைப்பாள், பீத்தெறிவாள், அருள்வாள். பிழை என்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் இப்பேர் உலகிலே? கேட்கிற மன வளத்தை பாருங்க. எல்லாம் போச்சின்னு ஒரு குடிசை போட்டு உட்கார்ந்துருக்காரு, அதுவும் போச்சு. ஆனா அந்த இடத்துல கவி உதிக்குதுன்னா அவருடைய மன வளம் எப்படி இருக்குங்க? யோசிச்சு பாருங்க. இதே பாரதி இன்னொரு இன்சிடென்ட்ல இதே மாதிரி பாரதி பாருங்க, நைட் உட்கார்ந்து ஒரு நாள் கவிதை எழுதிட்டு இருக்காரு, அழுதுகிட்டே எழுதுறாரு. கரும்பு தோட்டத்திலே அவர்களுடைய கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே, கொதித்து கொதித்து சுருண்டு விழுகின்றனரே, அவர் துன்பத்தை நீக்க வழி இல்லையோ, ஒரு மருந்து இதற்கு இல்லையோன்னு அழுதுகிட்டே அப்படியே எழுதுறாரு. அப்ப பக்கத்துல செல்லம்மா வந்து அப்படியே ஏன் அழறேன்னு கேக்குறாங்க அந்த அம்மா. அப்படின்றாரு அப்படியே, ஏன்னா அவருதான் எங்கேயோ போயிட்டாரு, ஏன் அழறேன்னு கேக்குறாங்க. இப்ப சொல்றாருங்க, விச்சி தீவுல மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் வந்து சுருண்டு சுருண்டு விழுறாங்க, அவர்களை நினைத்து ஒரு கவி பாடல் ஒண்ணு எழுதுன, துக்கம் தாங்க முடியல, அழுதுட்டேன் அப்படின்றாங்க. இப்ப நம்ம கேக்குறாங்க, ஐயோ கடல் கடந்த உண்மையிலேங்க விச்சி தீவுன்றது வந்து பிரான்ஸ்ல இருக்குங்க, அது எப்படி இவரு தெரிந்ததுன்னு தெரியல, அங்க இருக்கிற பஞ்சம் எப்படி இவருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. இப்ப நம்ம கேக்குறாங்க, ஏங்க எங்கேயோ கடல் கடந்த தேசம்ன்றீங்க, அங்க ஏதோ ஒரு பஞ்சம்ன்றீங்க, அங்க அழுறாங்கன்றீங்க, இங்க என்ன வாழுது, நம்ம வீட்டுல பட்டினியில நம்ம சாவறோமே, இது தெரியலையா உங்களுக்குன்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாரு பாரதி, செல்லம்மா, உன் புருஷன் சுப்பையா ஒரு ஏழை, அவன் குடும்பம் பட்டியலால் சாகிறது என்றால் சாகட்டும். ஆனால் பாரதி ஏழை இல்லை, அவன் உயர்ந்த பீடம் ஒன்றில் அமர்ந்து கொண்டு இந்த உலகை பார்த்து கொண்டு இருக்கின்றான். மனவளம் பாத்தீங்களா? மனவளம் பார்த்து இப்படி வச்சிருக்காரு பாருங்க. நிறைய இன்சிடென்ட்ஸ் மகரிஷி இன்னொரு இடத்துல அப்படிதாங்க, ஒரு 48 வயசு இருக்கும் ஐயாவுக்கு, 1959 ஒரு அங்கேயும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை பாக்குறாங்க. ரொம்ப வாட்ச் எல்லாம் கூட எடுத்துக்கிறாங்க. அப்படியே ரொம்ப அதெல்லாம் நம்ம படிக்க ஐயாவே சொல்றாங்க, நான் மொத்தத்தையும் சொல்லல, சொன்னா அவங்களால தாங்க முடியாதுன்னு கொஞ்சம் இதெல்லாம் கட் பண்ணிட்டேன்றாங்க. அந்த வாழ்க்கை விளக்கத்துல கொடுத்துருக்கோமே, அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏதோ வந்து சும்மா இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஐயா அவர் வந்து. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஆயிடுது. இப்ப எல்லாம் போச்சு, எல்லாம் இருக்கு, அங்க போய் அதுக்கு அப்பதான் கவிதை எப்படிதான் அது உதிக்குமோ தெரியல. அது பேரே சங்கல்பம் ஒண்ணு எடுக்கிறாரு. அப்போ அதுக்கு பேரே உயர்ந்த சங்கல்பம்னே பேருங்க. அது சொல்றாரு, செல்வத்தில் சிறந்திடுவேன், உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும் நல்ல பெரும் புகழ் அடைவேன். என் திட்டத்தை நாடனைத்தும் உள்ள பெரும் தலைவர்கள் ஏற்று அல்லும் பகலும் சிந்தித்து அவற்றை மக்கள் அன்பு நெறியில் வாழ அமுல் செய்வார்கள். வல்லமையோடு அறிவு வளம் உயர்ந்து வாழ்ந்திடுவேன், உலகுக்கே தொண்டு செய்வேன். மனவளம் பாத்தீங்களா? மனவளம் பாருங்க. நிலை என்ன? நிலை கையில இருக்கிற வாட்சை கூட கைட்டி கொடுக்கிறாரு, வாங்குறவரே கஷ்டப்படுறாரு, அதான் நிலை, அதான் இன்சிடென்ட். ஆனா மனம் பாருங்க, இங்க அன்னைக்கு அங்க அந்த இடத்துல அதை நினைக்கிறாரு, நீங்க நடந்துருச்சா இல்லையா? நடந்த அவருடைய வாக்கு எப்படி இருக்கு? அதான் மனவளம். அந்த மாதிரி மனவளத்துல எண்ணுவதெல்லாம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? இப்ப 2 படிநிலைகள் வந்துட்டோம். ஒன்று உடல் நலம், இரண்டாவது மனவளம், மூன்றாவது நட்பு நலம், குணநலப்பேறு. குணநலப்பேறு. இப்ப மனவளக்கலை மன்ற அன்பர்கள் வந்து அவர்களுடைய நட்பு, அந்த வலை இருக்கு பாருங்க, அது விரிந்து கொண்டே இருப்பதை உணர முடியும். இப்ப தன்னுடைய குடும்பம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, அப்படியே வந்து சுற்றம் பக்கத்துல இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை பிடிக்கும், உங்க மேல ஒரு நட்பு வரும். அதுக்கப்புறம் அப்படியே ஊர்ல இருந்து அப்படியே உலகம் ஃபுல்லா உங்களுக்கு அந்த நட்பு நலம் அப்படியே பெருகி கொண்டே போவதை உணர முடியும். மூன்றாவது படிநிலை.
இந்த வள்ளுவர் பாருங்க ஒரு அதிகாரத்தையே தனியா கொடுத்துருக்காரு நட்புக்கு. முகநக நட்பது நட்பன்றுன்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, இடுக்கண் களைவதாம் நட்புன்றாரு. சொல்றாரு ஒரு ஒரு அதிகாரத்தை கொடுக்க அவர் எவ்வளவு பெரிய ஜீனியஸ். அப்ப நட்பு என்பது மிக முக்கியமான ஒன்றுதான் வாழ்க்கை. நட்பு நம்ம எல்லாம் மகரிஷி சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் நண்பர்கள், நட்பு நலத்தோட ஒழுக்கத்தில் நம்ம எல்லாம் நண்பர்களாம் சொல்றாரு. அந்த வார்த்தையை சொல்றாங்க ஐயா. அதனால நட்பு நலம் என்பது நம்ம விரிந்து கொண்டு இருப்பது. அட்வைஸ் கூட ரொம்ப பார்த்து ஜாகிரதையா தான் கொடுக்கணும். நம்ம அட்வைஸ் கூட ஹர்ட் ஆகாத அளவுக்கு நம்மள பக்குவப்படுத்தி கொள்ள முடியும். ஒரு முறை ஆழியார்ல வந்து இந்த அருள்நிதியர் வாலண்டியரா ஒரு வாட்டி பங்கேற்கும் போது ஒரு இன்சிடென்ட்டுங்க. அதாவது நம்ம முன்னாடிலாம் வந்து இந்த முட்டிக்கு இந்த மேல பைஜாமா போட்டுருங்க பாருங்க, அது முட்டிக்கு மேல இருக்கும் பழசெல்லாம். அதை வந்து பழசு இருந்தது ரொம்ப நாள் யூஸ் பண்ணலையே, அதை போட்டலான்னு போடும் போதே எனக்கு என்ன உணர்வு வருதுன்னா, என்னது நம்ம முட்டி கீழே இருக்கிறதானே போடணும்னு சொல்லுவாங்க, இதை போட்டுட்டு போறோமேன்னு நினைச்சுக்கிட்டு தான் போடுறேன். அப்படி போட்டுட்டு அருள் அரங்கத்துல நிக்கிறோம் வாலண்டியரிங்க்கு. அந்த கோடியில இருக்காங்க அம்மா பேராசிரியர், அங்கே இருந்து நடந்து வராங்க. அவங்க நடந்து வரும்போதே எனக்கு தெரிஞ்சுனா நம்மள சொல்ல போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மனசு பாருங்க என்னமே. அங்கே இருந்து நேரம் வந்து சுவாமிநாதன், அம்மா சொல்லுங்கம்மான்னு அவங்க சொல்றாங்க, என்ன இந்த ஆண்கள் இது சரியா உட்காரலையோ, சீட்டு படி உட்கார மாட்டாங்களா, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரே சலசலப்பா இருக்கு, அவரவர்களுடைய இருக்கையில் என்ன இருக்கோ அந்த நம்பர் என்னவோ அதுபடி உட்கார வேண்டியதானே, இல்லைன்னா சொல்லுங்க நம்ம விவேகானந்தன் ஐயா மேல இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்த ஒரு அறிவிப்பு சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. சொல்றேன் இல்ல இல்லம்மா கரெக்டா தான் உட்காந்துருக்கேன், முதல் நாள் தான் கொஞ்சம் அப்படி தெரியாம இருந்தாங்க, ரெண்டாவது மூணாவது அது வந்து தேர்ட் டே நடக்குது, இது பண்ணிட்டோமா கரெக்டா உட்காடுறாங்கம்மா நான் சொல்றேன். இல்ல எப்பவுமே ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு, உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, நாங்க வந்து அறிவிப்பா சொல்லிடலாம், அப்பதான் கொஞ்சம் கேட்பாங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்லம்மா இப்ப கரெக்டா தான்மா இருக்காங்க. அப்புறம் அந்த ஜிப்பா போட்டிருக்கீங்க இல்லையா, அது இந்த முட்டிக்கு கீழே இருக்கும் பாருங்க, சொல்ல நேத்தி போட்டு வந்தீங்க பாருங்க, அது போட்டு வந்துருங்க. ஏன்னா இது வந்து நம்ம இது யூனிஃபார்ம்னா கூட இது கரெக்டான யூனிஃபார்ம் இல்ல, அதனால நீங்க அடுத்த வகுப்புல இருந்து இதை மாத்திட்டு வந்துருங்க. நாங்க அப்படியே டைமை பார்த்தேன், இன்னும் 20 நிமிஷம் இருந்தேன், ஏன்னா நாங்க அரை மணி நேரம் முன்னாடியே போயிடுவோம். அம்மா இப்பயே போய் மாத்திட்டு வந்துட்டோமான்னு கேட்டேன். அவங்களும் உடனே டைமை பார்த்தாங்க, இப்பயே போய் மாத்திட்டு வந்துருங்க. நாங்க அன்னைக்கு விட்டதான் சார் அந்த ஜிப்பாவை நான். இப்ப பாருங்க கேமரால இது மட்டும் தான் தெரியுது, அப்பயும் பேண்ட் போட்டு தான் உட்காந்துருக்கேன். அதுதாங்க நட்பு. என்னுடைய நல்ல நண்பர் அவர்கள் மிக என்னை திருத்துறாங்க, என்ன மிஸ்டேக்கை அவங்க சுட்டி காட்டுறாங்க, ஆனா அவங்க மேல எனக்கு பெரிய மரியாதை வருது. அப்படி அப்படி ஆயிடும், எது ஆயிடும், நட்பு நலம் என்பது அப்படி மாறிடும். சரிங்களா? அதுதான் அது ரொம்ப முக்கியமானது. இரண்டொடுக்க பண்பாட்டை வாழ்க்கையில் கடைபிடிப்பவராக இருப்பார். சொல்றது இல்ல ஈஸி தான், கடைபிடிப்பவராக இருப்பார். இந்த 6 குணங்கள் இருக்கு பாருங்க, என்னது, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பழக்கவழ்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், 6 குணங்கள் தீய குணங்களை அப்படியே நல்ல குணங்களா மாற்றி இருப்பாரு. நற்குணங்களா மாதிரி சொல்லுவாங்க. தான் தனது அப்படின்னு, தான் தான் என்னது, அதிகாரப்பற்று. தனது என்றால் என்னது, பொறுப்பற்று. தான் தனதுன்ற தம்பதியருக்கு பிறந்ததே இந்த 6 தீய குணங்கள், இந்த 6 ராட்சச குழந்தைகள்னு சொல்லுவாங்க. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன்னு சொன்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, அந்த முத்துன்னு கேட்டேன் இல்லையா, இப்ப ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இந்த 2 தம்பதியர்களுக்கு மூலம் யார், யார் ஒன்றை நாம் சரி செய்தால் இந்த தம்பதியர்களை சரி செய்து அதன் மூலமாக அந்த குழந்தைகளையும் சரி செய்து விடலாம் என்பதே இரண்டாவது கேள்வி. சரிங்களா? இப்ப அந்த தான் தனது அப்படின்ற தம்பதியருக்கு மூலம் யார் அப்படின்றதுதான் என்னதுங்க, ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு. சரிங்களா? அப்ப நீங்க அதை பார்த்துக்கணும். அப்போ இந்த மூன்றாவது படிநிலை என்னங்க, நட்பு நலம். நட்பு நலத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அகத்தாய்வு தான். அப்ப இந்த ரெண்டாவது மனவளத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அகத்தவம். அகத்தவம், தவம் செய்தார் தம் கர்மம் செய்வார், செய்கதவும் நன்னெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பிய அனைத்தையும் எய்தலாம். பாரதி போடும் போதே அப்படியே பயங்கரம், என்ன நினைக்கிறா கிடைக்கும்பா, தவம் செய்ப்பான்னு சொல்றாருங்க. தவம் செய்யணும், தவம் செய்தாலும் என்ன மகரிஷி பிஹெச்டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியா படிச்சிருக்காரு, என்ன படிச்சிருக்காரு, ஒரே ஆயுதம் தவம் தான், அவரை மிஞ்சினது எக்ஸ்பர்ட் இன் தவம். உட்கார்ந்தாருன்னா நேரா இறையே வந்து காட்சி கொடுக்குங்க. இல்லைன்னா அந்த கவி அப்படி வராது இல்லையா, பம்பரம் போல் சுழன்று மிதந்துருண்டனில் ஆடும், இன்னும் எப்படி போட முடியும், ஒரு வார்த்தை பார்த்தா தானங்க போட முடியும். இந்த பக்கம் கேலக்சி இந்த இதெல்லாம் சுத்துறது அப்படியே பம்பரம் போல சுத்துதான் அவருக்கு,
அப்படி கேட்கிறாருங்க ஒரு பேராசிரியர், எப்படிங்க சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. பார்த்துதான் சொல்றேன்றாரு. பார்த்துதாங்க சொல்றேன். பார்த்தா அவருக்கு தெரியுது. நமக்குதான் பழகி 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 பழுத்த பழமா இருக்காங்க மாதிரி. சரிங்களா? அதனால மனவளம் எப்ப வரும்? தவம் செய்தார். இந்த நட்பு நலம் எப்ப வரும்? தாய்வு செய்தார். சரிங்களா? அடுத்தது இப்ப 4வது படிநிலைக்கு போயிடுறோம். முக்கியமா இது வரைக்கும் நீங்க கேட்கலாம் கூட பரவாயில்ல என்னோட ஸ்பீச். தயவு செய்து இப்ப மட்டும் கொஞ்சம் நீங்க ஒரு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. என்னது? தண்ணி எடுத்து கூட மூஞ்சில தெளிச்சுக்கிட்டு கூட வந்து உட்கார்ந்துருங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். கருமைய தூய்மை. முக்கியமான படிநிலையில கருமைய தூய்மை தான். இந்த கடலில் மூழ்கி முத்தெடுக்கிறோம்னு ஆரம்பிச்சோம் பாருங்க இந்த சிந்தனைய. இப்ப எங்க வந்துட்டோம்னா, முத்து கண்ணு எதிர்க்க தெரியுது, உள்ள இறங்கி உள்ள போயிட்டீங்க, முத்து தெரிஞ்சிருச்சு, எடுக்கணும் அவ்வளவுதான். அந்த இடத்துல இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. அதுதான் இந்த கருமைய தூய்மை என்பது. ரொம்ப 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 முக்கியமானது. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் டேஷ் அறிவதோ. இதான் 3வது கேள்வி. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் ரிலேஷன் இருக்கு, அதுக்கு தான் நான் கேட்கிறேன். சரிங்களா? 3வது கேள்வி என்னதுங்க? கருமையம் அறியாமல் டேஷ் அறிவதோ. என்னது அறிவதோ? இப்ப அந்த கரு மையத்தை அப்படிம்பாரு மகரிஷி. அது என்ன சொல்றாங்க? தெய்வீக பெட்டகம், டிவைன் வால்ட், ஆர்கானிக் கம்ப்யூட்டர்ன்ற மனிதவள கம்ப்யூட்டர் அது. அப்போ நம்ம இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த அடுத்து பிறக்காம இருக்கிறது தான் பிறப்பினுடைய நோக்கம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அடுத்து பிறப்பா இருக்கணும்னா என்ன பண்ணும்? எதுக்கு தடுக்குது? வினைப்பதிவு தான். வினைப்பதிவு தான். இப்ப வினைப்பதிவை நம்ம என்ன பண்ணணுங்க? சரி செய்து வினைப்பதிவு எல்லாம் தூய்மை செய்து இறையோட நம்ம கலக்கிறது தான் பிறப்பினுடைய நோக்கம். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா. என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா, உனை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. படிருக்காரா இல்லைங்களா? அப்போ அந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன? வினை தூய்மை செய்து இறைநிலையை அடைவது. இறைநிலையுடைய சொல்றாரா இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாரு? பிறவியினும் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராது. பிறவின்றது சாதாரண நினைச்சிடாதப்பா, அது பெரிய கடல்பா சொல்றாரு. பிறவியினும் பெருங்கடல் நீந்துவர் நீந்த தெரிஞ்சவன் மட்டும்தான்ப்பா வந்து அந்த இறைவனிடம் சேருவான். அப்ப அது எல்லாம் எங்க போகுது? அம்மா பாடின பாடலாம் எங்க வருது? எல்லாம் அந்த கருமைய தூய்மையில தான் வந்து நிக்குது. எல்லாம் அப்படி சேருது, கருமைய தூய்மையில தான் வந்து. திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலை பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன் மயக்கம் தாண்டிடலாம். தீய வினைப்பதிவு எல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேறு எனும் டேஷ் அறிதல் கிட்டும். 3வது கேள்விதான். விளைவாக வீடு பேறு எனும் டேஷ் அறிதல் கிட்டும். வினை பயனை போக்காமல் வீட்டை அடைய விரும்புவதோ பொருந்திடாது. முடியாது சார் சொல்றாரு. இப்ப அந்த பதிவுகள் என்ன இருக்கு? 3 விதமான பதிவுகள் எல்லாருக்கும் தெரியும். சஞ்சீத கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம். இப்ப இந்த சஞ்சீதம்ன்றது என்ன சொல்றாரு? வினை பதிவாம் சுமை சொல்றாரு இல்லைங்களா? இப்போ மூட்டைன்னு அர்த்தம். அதான் சஞ்சீதம்னா மூட்டைன்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு? இந்த எது ஈஸின்னு பாத்தீங்கன்னா அகாமிய கர்மம்ன்றது வந்து புகுவினைன்னு பேர். இனி என்னுடைய செய்யக்கூடிய செயல் எக்கார்ந்து கொண்டோ தனக்கோ பிறக்கோ தற்காலத்தோ பிற்காலத்தையோ துன்பம் தருவதாக இல்லாத அளவுல நம்ம விழிப்போட செய்யணும் பாருங்க. அப்போ போடுகின்ற பதிவு எல்லாம் நல்லதாவே இருக்கும். அதான் ஆகாமிய கர்மம். அதுக்கு என்ன பண்ணுங்க? ஆக்கினை தவம் செய்ய 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 விளைவறிந்து செயலை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றுக்கொள்ளலாம். பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடி கொண்டிருப்பவன் மனிதன் என்ன சார் பண்றது? விளக்கத்தையே பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். விழிப்போடு இருக்கணும். அயரா விழிப்பு நிலை பாருங்க. அப்பதான் என்ன ஆகுங்க? இந்த போடக்கூடிய பதிவு இனி நல்ல இப்ப விருந்து வந்துட்டேன், மனவளக்கலை வந்து புரிஞ்சிருச்சு, வர்றதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டேனே சார், நான் தான் பண்ணேன் சார். என்ன தன்வினைன்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னவா? பிராரப்த கர்மம். துரியன் தான். சங்கல்பம் போடுறோம் பாருங்க, வாழ்த்து போடுறோம் பாருங்க, போட்டு 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 வாழ்த்தி மன்னிப்பு கேட்டு அப்படியே அதை தூய்மை செஞ்சுட்டே வந்து பிராரப்த கர்மம். அடுத்ததுதான் லாஸ்ட் தான் சஞ்சீத கர்மம். நான் பண்ணல, ஆனா என்னுடைய தாய் தந்தையர் பண்ணது.
கவலைப்படாது, எது இருந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம் பண்ற மகரிஷி மாதிரி யாராவது சொல்ல முடியும்? கொண்டு வந்த எது இந்த வினை இருந்தாலும் பரவாயில்லப்பா, குருவோட சேர்ந்துட்டல, சரி பண்ணிடலான்ற மாதிரி. இப்ப வியாதிக தவம் ஜெகோத நமக்கு அர்த்தம் பண்றோம். அந்த சஞ்சீத கர்மத்தையும் நம்ம அட்லீஸ்ட் பண்ணிட முடியும். இந்த தெய்வீக நிதியை தூய்மை கெடாமல் காத்தும் வர வேண்டியதுதான் அந்த 6வது அறிவு கொண்ட மனிதனுடைய தலையாய கடமை. அதுதானா, அது தெய்வீக நிதியம். இப்போ ஏன் பிறவி தொடர் வருது மகரிஷி? இல்லப்பா, பிறவி தொடர் எனக்கு இல்ல இன்னும் சொல்றாரு, ஒரு பாடல்ல சொல்றாரு, ரொம்ப அழகான பாடல். கருவழியே எனக்கேதும் பிறவி தொடர் இல்லை, கலங்கம் என்னும் தன்முனைப்பு பழிச்செயல் மயக்கம், திருவருளோடு அறிவை இணைத்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டேன், பெருவாழ்வாமை உணர்ந்த அயராத விழிப்பில் பேரண்டத்தோடுயிரை இணைத்து ஆற்றும் தவத்தால் மருளொழிந்த மனநிறையில் அமைதி கண்டு கொண்டேன், மனித குலம் உய்வதற்கே அருள் தொண்டு ஏற்றேன். என்னன்னா, அவர் வாழ்ந்ததாங்க நம்மளுக்கு கொடுத்தாரு. ஏதோ தனியா ஒண்ணா நம்ம கிட்ட சொல்லிட்டு அவர் ஒண்ணு வாழலங்க. அவர் என்ன வாழ்ந்தாரோ அந்த சிலபஸ் தான். அது எல்லாமே அந்த ஞானக்கலைஞர்ல படிக்க படிக்க புரிஞ்சிடும். ஓ, இதுதான் மகரிஷி பண்ணார், இதான் பண்ணாரு, இதான் பண்ணாரு. இதே பாருங்க, அந்த பாரதி, நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே நின்று எனக்கு தருவாய், எந்தன் முன்னை தீய வினை பயன்கள் என்றும் மூளாது அழிந்திடல் வேண்டும், இனி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வார். அவரும் அதையே சொல்றாரு, அங்கேயே வர இன்னைக்கு பதிவிலேயே வராருங்களா இல்லைங்களா? ஓ, இந்த கருமையை தூய்மை என்பது மிக முக்கியமான சப்ஜெக்ட். இது நேரம் கருதி தான் நான் இவ்வளவு ஷார்ட்டா சொல்றேன். ஆனா நிச்சயமாக நாம் அனைவரும் கருமையத்தை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். இது சொல்றதுக்கு ஈஸி, கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஈஸி. ஆனா இது பயிற்சியின் மூலமாக இந்த பிராக்டிக்கல் பண்ற பாருங்க, அங்கதான் நம்மளுக்கு அங்க தெரிஞ்சிடும். நீங்க ஒன்னும் சொல்லவே தேவையில்ல. நீங்க எப்படி உங்க வாழ்க்கை இருக்குன்றதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு பயிற்சியாளரா இருக்கீங்கன்றது. அதுதான் உண்மை. சரிங்களா? இப்ப 4 படிநிலைகள் வந்துட்டோம். அதான் கிளைமேக்ஸ் வந்தாச்சு. இந்த பிரம்ம ஞானம் தான் 5வது. என்னதுங்க? பிரம்ம ஞானம். பாருங்க, அவரு போறாரு பாருங்க, அந்த பெரிய இவரு ஒரு மேன், ஒரு படிக்கிட்டா போயிட்டு 5th வந்துட்டாரு. பிரம்ம ஞானம் ரொம்ப ஈஸி. என்ன பண்ணா போதும்? கருமையத்துமே பண்ணா போதும். கருமையத்துமே பண்றதுக்கு என்ன பண்ணணும்? முன்னாடி சொல்லிட்டு பாருங்க, எல்லாமே பண்ணணும். உடல் பயிற்சி பண்ணணும். ஏன்னா அதுல சஞ்சீத கர்மா, அந்த பதிவு நீக்கம் உடல் பயிற்சியில் இருக்குங்க. நான் பார்த்தேங்க, ராஜசேகராயும் சுமித்ராயும் பேசியிருக்காங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி, அவர் யூஎஸ் போறதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. ப்ரூவ் பண்றாங்க. இவங்களாம் ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க, ஏதோ சும்மா வாயில சொல்றது இல்லைங்க. அப்ப அது இருக்கு, உடற்பயிற்சியில இருக்கு. காயகல்பம் பண்ணும், அகத்தவம் பண்ணும், அகத்தவம். இதுதான் என்ன பண்ணாங்கன்னு கருமைய தூய்மைக்கு. ஆனா பிரம்ம ஞானத்துக்கு கருமைய தூய்மை பண்ணா போதும். என்ன அர்த்தம்? எல்லாம் பண்ணணும்னு அர்த்தம். அதனால எல்லாம் பண்ணாதான் நம்மளுக்கு பலன். சரிங்களா? அப்ப அந்த பிரம்மத்தை பற்றி உணர்ந்த ஒரு ஞானம் தான் பிரம்ம ஞானம். சொல்றாரு, நான் என்ற பிரம்மத்தை உணர்ந்தே, நான் என்ற பிரம்மத்தை உணர்ந்தேன், மகரிஷி சொல்றாங்க ஒரு பாடல். ஓகேங்களா? இப்ப மகரிஷிக்கு இந்த மக்கள்லாம் அப்படி தவிக்கிறத பார்த்து கஷ்டமா இருக்கு. ஐயோ, இந்த பாவம், இந்த மக்கள்லாம் அப்படி தெய்வத்தை பத்தி சரியான ஞானம் இல்லாம ஓடுறான்டப்பா, காவி எடுக்கிறான்றான், மொட்டை அடிக்கிறான்றான், அங்கங்கயோ ஓடுறானே. இன்னும் ஒரு பாடல் எழுதுறார், தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தே. ரியல் லைஃப்ல வாழ்ந்த மனிதருங்க. அதனாலதான் இந்த பாடல் ஒவ்வொன்றும் நெருக்கமா இருக்கும் நம்மளுக்கு. இப்ப பிரம்மன், அவனை என்ன சொல்றான்? ஆதின்றோம், அனாதின்றோம், வெளின்றோம், இறைன்றோம், கடவுன்றோம், தெய்வம்ன்றோம், மூலன்றோம், பூர்ணம், என்ன வேணா சொல்லிக்கோங்கப்பா. நாமக்கல் கவி சொல்றாரு பாருங்க, அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அரண் அரி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள், சொல்லா விளங்கா நிர்வாணம் என்று சில பேர்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. எந்தப்படியாய் எவர் அதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன? அர்த்தலைன் பாருங்க, நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம் அதை வணங்கிடுவோம் வாழ்வோம்
சுகமாய் வாழ்ந்திடும். என்ன 4வது வகுப்புல போடுறாருங்க அந்த இந்த பாடல். என்ன தத்துவம் பாருங்க. அறநெறிக்கு இதை விட ஒரு சிறப்பான ஒரு பாடல் கிடைக்கும். பாரதி சொல்றாரு, எதிலும் இங்கு இருப்பான் அவன் யாரோ, எனக்குள் அவன் இருப்பான் அறிவாரோ. பாரதி எல்லாம் வரும். இவர் என்ன சொல்றாரு பாருங்க குரல்ல, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப, தெய்வமாவே அவனை கன்சிடர் பண்ணலான்றான். ஐயப்படாது எது உணர்வு, ஐயப்படாத அகத்தது உணர்வானைன்னு சொல்றாருல. 5வது என்ன அது உணர்வு? 5வது படிநிலை என்ன பார்த்துட்டோம்? பிரம்ம ஞானம். இப்ப உங்கள்ட்ட 5 கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி தெரியுங்க? முதல்ல கேட்ட கேள்வி அந்த முத்தி என்னன்னு இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முத்தி என்னன்னு ஆனா கரெக்டா சொல்றீங்களான்னு நான் பார்க்க போறேன். அந்த முத்தி என்னன்னு அவசரப்பட்டு உடனே பிரம்ம ஞானம் சொல்லிடாதீங்க. நானே ஒரு க்ளூ கொடுத்துறேன், பிரம்ம ஞானம் இல்லை. ஓகேங்களா? அதாவது பிரம்ம யோசிச்சு சொல்றாங்க, வேற சொல்லுவாங்க. தனது இந்த தம்பதியருக்கு மூலம் இருந்தார் இல்லையா, யார் அவரு? அவரை சரி செஞ்சா இந்த 2 தம்பதியரும் சரி செஞ்சிடலாம். அதன் மூலமாக பிறந்த அந்த 6 குழந்தைகளையும் சரி செய்து கொள்ளலாம். கருமையம் அறியாமல் டேஷ் அறிவதோ, திட்டமிட்டு அறமாற்றி தூய்மை அறிவில் உடலை பெற்றுவிட்டால் சொன்னோம் இல்லைங்களா, அதுல தீய வினை பதிவெல்லாம் விட்டுவிடும், விளைவாக வீடு பெறணும் டேஷ் அறிதல் கிட்டும். அடுத்தது, ஐயப்படாது அகத்தது உணர்வனை எதை உணரணும்னு வள்ளுவர். நீங்கள் அனைவரும் நிச்சயமாக இந்த சிந்தனை ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்தால் அதுவே ரொம்ப அற்புதம் தான். நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷமா 44 நிமிஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு உண்மையாக இந்த சிந்தனை கேட்ட முதல் தெரிவித்துக் கொள்கின்றேன். துவக்கத்துல பாடணும் பாருங்க ஒரு பாட்டு. என்னது? இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை, வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ, வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ. அதனால் நாம் அனைவரும் அந்த குருவின் கரம் பிடிப்போம். அவர்தான் நமக்கு எல்லாமே. குருவினுடைய கரம் பிடித்து விட்டோம்னு வச்சுங்க, வாழ்க்கையில் தான் தெளிவுதான். நம்மளுக்கு எப்பவுமே இன்பமாகவே வாழ்க்கை அமைய அந்த குருவே நமக்கு துணையாக இருக்கட்டும் என்று கூறி, இந்த அற்புதமான வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி பாராட்டி என்னுடைய சிற்றுரையை முடிக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ள முறையில் அமையும். மேலும் ஐயா அவர்கள் தங்களுக்கு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள், அதற்கும் அன்பர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சமுத்திரக்கனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா, அன்மியூட் செய்து கொண்டு பேசலாம் அம்மா. வாழ்க வளமுடன். என் பேர் சமுத்திரக்கனிமா. கேக்குதுங்களா? ஹலோ. கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என் பேர் சமுத்திரக்கனிமா. நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். நான் மனவளக்கலையில கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளா இருக்கேம்மா. இப்போ ஐயா கிட்ட பேசலாங்களா? பேசலாங்க ஐயா, பேசலாங்க ஐயா. கேள்வி கேட்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய இந்த பதிவு மிக மிக அற்புதங்கய்யா. ஏற்கனவே நீங்க ஒரு தடவை பேசியிருந்தீங்க, அதுவும் கேட்டிருக்கேன். உங்களுடைய பதிவுகள் அதிகமாக கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம் ஐயா. இன்னைக்கும் நீங்க ரொம்ப அற்புதமா பேசியிருக்கீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அதாவது உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லலாங்க ஐயா. முதல் கேள்வி என்னங்க ஐயா? முதல் கேள்வி நம்ம இந்த முத்து சொல்றோம் பாருங்க, வேதாத்திரி என்ற கடலில் மூழ்கி முத்து எடுக்கிறீங்க இல்லையா, அந்த முத்து என்ன? அந்த முத்து அது என்னன்னாங்கய்யா, அதாவது இந்த பிரபஞ்சத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா, இந்த பிரபஞ்சத்துல வேதாத்திரியமே ஒரு முத்து தாங்க ஐயா. ஏன்னா வேதாத்திரியம் பாத்தீங்கன்னா சாதாரண விஷயமா, நீங்க சொன்ன அற்புதங்கள் பாத்தீங்கன்னா மகரிஷி சாதாரண விஷயமா அதை உருவாக்கல. அவ்வளோ கஷ்டப்பட்டு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் நம்ம 3 நிமிஷம் செய்யற பயிற்சியை 40 வருஷம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த முத்தை இயற்கை உருவாக்குறதுக்கு
அதாவது முத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் தான் பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஆண்டுக்கு ஒரு தடவை தான். ஆனால் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை பூத்த முத்து தான் இந்த வேதாத்திரியம். இதுக்கு என்ன ஒரு அற்புதம்னா, நேற்று வந்து உலக யோகா தினங்க, சர்வதேச யோகா தினம். நாங்கள் இங்கே விழுப்புரத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் பண்ணோம். அப்புறம் வந்து எம்ஜிஆர் காலேஜில் பண்ணோம். அப்புறம் தேவான்மல் காலேஜில் பண்ணோம். சூர்யா காலேஜில் பண்ணோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழலை பிள்ளைகள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும்ங்கய்யா. அங்கே போய் நாங்கள் போகும்போது 2:30 மணி வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2:30 செம வெயில். அவங்க டீச்சர்ஸ்கிட்ட போய் நாங்கள் கேட்குறோம், எங்கேம்மா பண்ண போகிறோம்? இந்த கிரவுண்டு தாங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் அப்படியே உட்காந்து பார்த்தோம், செம்ம வெயிலுங்கய்யா. கால் உட்கார நிற்க கூட முடியாது, அவ்வளோ வெயில். ஒரு நிமிஷம் உட்காந்து, ஐயா இதுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்காந்து இது பண்ணோன்னே, ஒரு 10 நிமிஷத்தில் என்னாச்சு, மேகமூட்டம் வந்தது. சுத்தமாக வந்து வெயிலே இல்லைங்கய்யா. ரொம்ப அற்புதம். மழை பெய்யும் போது எப்படி ஒரு இருட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருட்டாயிடுச்சு. நாங்கள் ஃபங்க்ஷன் முடிக்கிற வரைக்குமே வெயிலே இல்லை. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சார் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நாங்கள் இங்கே சர்வதேச யோகா தினத்துல அவங்க கலந்துக்கிட்டாங்க அந்த பசங்க. அவங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் ஒரு 30 பசங்க கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு சர்டிஃபிகேட் நான் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தேன். அதை வந்து அவர் கையால், அந்த பிரின்சிபால் சார் வந்து அவருடைய கையால் எழுதி கொடுக்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேசாக தூரல் போட்ட மாதிரி மழை பெஞ்சுதுங்கய்யா. பயிற்சி முடிஞ்சது, யோகா கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வேன்ல ஏறி பசங்க போயிட்டாங்க. செம வெயில். உண்மையிலே எங்க கூட வந்தவங்களும் ரொம்ப ஆச்சரியம். அவரு பிரின்சிபால் சாரே சொன்னாரு, சார் நீங்க வந்து நல்ல ஒரு அமைப்புல வந்து வந்திருக்கீங்க, நல்ல ஒரு மனநிலை இருக்கீங்க, நமக்கு வந்து இயற்கையை நமக்கு துணை புரிஞ்ச மாதிரி இது ஒரு அற்புதமா இருந்தது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த இயற்கையை வந்து நம்ம ஒன்றி இருக்கக்கூடியது எப்படிங்கிறத குரு கிட்ட நம்ம கத்துக்கிட்டோம். குருவினுடைய தொடர்பு இன்னும் நமக்கு இருக்கு. அவங்க வந்து பிரபஞ்சத்துல கலந்து இருக்காங்க. அப்போ அவங்களால உதவி செய்ய முடியும். நம்ம வாழ்க வையகம் வாழ்கணும்னு சொல்லும்போது அந்த இணைப்புல அவங்க வந்துடுறாங்க. அந்த விதத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த நிகழ்வு. அதுதான் முத்துங்கிறது வந்து இதுதாங்கய்யா. அதாவது முத்தாய்ப்பா நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இயற்கையோட ஒன்று இணைந்து நம்ம வாழ்றோம்ல, இந்த இந்த வாழ்க்கை வந்து கொடுத்தது மகிழ்ச்சி. இதை அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்காங்க. இயற்கையில் எப்படி இணைஞ்சு வாழணும், மனிதர்களோட எப்படி இணைஞ்சு வாழணும், சமுதாயத்தோட எப்படி இணைஞ்சு வாழணும், நம்மளுடைய உடல் உயிர் மனதோட எப்படி இணைஞ்சு வாழணும், குடும்பத்தோட எப்படி இணக்கமா இருக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அற்புதம், பிரபஞ்சத்தினுடைய அற்புதமான முத்து வேதாத்திரி ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அன்பர்கள் வந்து நீங்க அந்த கேள்விக்கு டைரக்டா சொல்லிடுங்க. ஏன்னா நிறைய பேர் கை உயர்த்திருக்காங்க. அப்பதான் நம்ம சீக்கிரம் கொண்டு போகலாம். சரிங்களா? ஐயா வந்து வேதாத்திரியே ஒரு முத்துன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது போலாம். சரிங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. அடுத்த கேள்வி ஏதாவது? இல்ல, அவ்வளவுதான். அடுத்து. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் சுருக்கமாக கேள்விகளை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் உரைக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை விளக்கலாம். அனுபவங்களை நீங்க வந்து கூற ஆரம்பிச்சீங்கன்னா அது நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும். நிறைய அன்பர்கள் காத்துட்டு இருக்காங்க. அதனால அதனை புரிந்து கொண்டு செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சாம்சங் SM146 தங்களது பெயரையும் ஊரையும் கூறிக்கொண்டு உரை நிகழ்த்தலாம். அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒசூர்ல இருந்து ஜெயக்குமாரி பேசுறேம்மா. வாழ்க வளமுடன். அம்மா கேள்வி கேட்கலாம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரத்தில் முத்து என்பது என்னுடைய அறிவிற்கேட்டது வந்து தனி மனித அமைதிங்கய்யா. அதுக்கப்புறமா 2வது கேள்விக்கு தான் தனது என்ற இதுக்கு வந்து பதில் வந்து ஆணவம், தன்முனைப்பு, அதாவது ஈகோ. 3வதுக்கு வந்து காந்த நிலை அறியாமல் கடவுளை அறிவதா? கேள்வி வந்து கருமம் டேஷ் அறிவது. கருமையம் அறியாமல் காந்த நிலை அறிவதா? அது எனக்கு கவனிக்கலைங்க, சரியா கேட்க முடியல கேள்வி. சரிங்க. அடுத்ததுக்கு வந்து குணநல பேர் இருந்தாதான் வீடு பேர் அடைய முடியும். கரெக்டுங்களா? கொஸ்டின் தீய வினைப்பதிவு எல்லாம் விட்டுவிடும், விளைவாக வீடு பேர் எனும் டேஷ் அறிதல் கிட்டும். இறை உணர்வு கிட்டுங்க. விளைவாக வீடு பேர் எனும் இறை உணர்வு கிட்டுமா?
சரி, ஓகே. இறையுணர்வுனா தன்னை அறிதல், தன்னை அறியும் போது அது முழுமை பெற அடைய முடியும். சரி, அடுத்து பரவாயில்ல. தெய்வத்தோடு. சரி, ஐயா சொல்லுங்க. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். தெய்வத்தோடு எதை உணரணும்? ஒப்புக்கொள்ளல். எதை உணரணும்? அது இறைநிலை, தன்னை உணரணுங்க, இறைநிலையை உணரணும். ஓகே, தன்னை உணரணும், இறைநிலை உணரணும். ஓகே, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களாமா உங்களுக்கு? நீங்க கேள்வி ஒண்ணும் இல்லைங்க, நான் சொன்னதே ஃபர்ஸ்ட் கரெக்டா தெரியல. நீங்க எனக்கு சரி. சரி, நம்ம இப்ப நான் சொல்றேன். அதாவது இவங்களை வந்து சொன்னதுல வந்து தான் தனது அப்படின்ற தம்பதியருக்கு மூலம் என்ன அப்படின்றது தன்முனைப்பு தான். ஸோ அடுத்து வர அன்பர்கள் வந்து இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல வேண்டாம், ஏன்னா இது சொல்லது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். மற்ற 4 கேள்வி வந்து கரெக்டானது இல்லைன்னு அர்த்தம். சரிங்க, நன்றிங்க. சொல்றாங்க. ஓகே, நானே வெளியில இருந்தனால சரியா கேட்க முடியல, கொஸ்டின் அப்சர்வ் பண்ண முடியல. நன்றிங்க. உங்க ஆன்சர்ல இருந்தே தெரியுது. ஆமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக எஸ் வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, எனக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். தங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா இப்ப நான் ரீசெண்டா டிஒய்பிடில உங்களோட பயணிச்சேன், அந்த குரூப்ல, மயிலாப்பூர் மன்றம். ஐயா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச முத்து வந்து வேதாத்திரியத்துல நான் எடுத்தது அறிவே தெய்வம்னு எடுத்தேன் ஐயா. அததான் நான் உணர்ந்துட்டேன். தான் தனது தன்முனைப்பு அதை எழுதிங்க சொல்லிட்டீங்க. கருமையம் தெரியாமல் தெய்வ நிலை அறிவதோ, அதுதான் என்னுடைய இது, தெய்வ நிலை. 4வது வீடு பேரு என்னும் முக்தி கிட்டும், அதுதான் என்னுடைய பதில். 5வது கேள்வி எனக்கு தெரியல, மன்னிக்கும் ஐயா. இதுதான் ஐயா என்னுடைய விடைகள். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி, சிறப்பான உரை. ஓகே, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். பையன் அம்மா வந்து ஒரு டஃப்பான கேள்விக்கு ஈஸியா பதில் சொல்லிட்டாங்க. அதாவது அந்த வேதாத்திரிய என்ற கடலில் மூழ்கி முத்தெடுப்பது வந்து அறிவு. ஏன்னா நிறைய பேர் பிரம்ம ஞானம் சொல்லுவாங்களான்னு நான் எதிர்பார்த்தேன். அறிவேதான் தெய்வம், அறிவுக்காக கட்டணம்தான் அந்த கோயில், அறிவுத்திருக்கோயில். ஸோ நம்ம எப்ப தவத்துல ஒன்றி செல்ல செல்ல அந்த அறிவே தெய்வம் அப்படின்றத நம்மளாட்டி புரிந்துக்க முடியும். அதனால அறிவே தெய்வம், அந்த முத்துன்றது என்னதுங்க? அறிவுதான். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார், அப்படி சொல்றாங்க இல்லையா? அதனால அறிவுதான். இது வந்து பல இடத்துல பண்ணியிருக்கோம், அது அழகா சொல்லிட்டாங்க. ஸோ 2 கேள்வி இப்போ 1, 2 முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? முத்து என்பது அறிவு, அதே தான் தெய்வம், அதுதான் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, அங்க இருக்கிறதா இங்க இருக்கு, எல்லாமே இது சொல்றோம். சரிங்களா? 2வது வந்து தான் தனதுன்றது தன்முனைப்பு, அதுதான் மூலம். சரிங்களா? இப்ப நம்ம 3, 4, 5 மட்டும் போலாம். சரி, ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி ஏதா இருந்தா கூட கேட்கலாம். சரிங்களா? இல்லைங்க ஐயா, நன்றி ஐயா, தெளிவா இருந்தது ஐயா உரை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மோட்டோ 7+, தங்களது பெயரையும் ஊரையும் கூறிக்கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன். நீங்க பேசுற எதுவுமே கேட்கலங்கய்யா. ஒரு நல்ல இடத்துல நின்று கொண்டு பேசலாம், அப்பதான் சிக்னல் சரியா கிடைக்கும். நீங்க ஏதோ பேசுறீங்க, சுத்தமா எதுவுமே கேட்கலங்கய்யா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. கேள்வி மட்டும் இன்னொருத்த சொல்லுங்கய்யா. 4வது கேள்வி மட்டுமா? சரி, ஓகே. 3வது கேள்வி வந்து கருமையம் அறியாமல் டேஷ் அறிவதோ? கருமையம் அறியாமல் காந்த நிலை அறிவதோ? அப்படியா? சரி, ஓகே. ஆனா கருமையத்தை நம்ம இயற்கை பெட்டகம் சொல்றோம். அடுத்த கேள்வியா? அடுத்த கேள்வி வந்து தீய வினைப்பதிவு எல்லாம் விட்டுவிடும், விளைவாக வீடு பேறு எனும் டேஷ் அறிதல் கிட்டும். துரியாதீத தவம் செய்யும் போது நமக்கு அந்த வீடு பேரு கிட்டும். அதத்தான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தின்னு சொல்றோம். ஓகே. அடுத்தது 3வது கேள்வி வந்து ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். எதை உணரணும்னு சொல்றாரு? ஐயப்படாது அகத்தது உணர்வானை, டவுட்டே இருக்கக்கூடாதான், அந்த உணர்ந்தது நம்முடைய உள்ளத்தை அகநோக்கி நாம் திருப்பி
நான் யார் என்று உணர்ந்து, யாரு நம்மதான் மனிதன், மனிதன் உள்ள நான் யாரு? யார் தெய்வத்தோட அவன் நானும் தெய்வம் நீயும் தெய்வம் நினைத்து பார்த்தால் எல்லாம் நமக்குள்ள இருக்கிற தெய்வம் யாரு? அதுதான் கேள்வி. அததான் உணரணுன்றாரு. அறிவுன்னு சொல்லுவோம். நமக்குள்ள சிற்றறிவு வெளியே இறைநிலையோட சொல்லும் போது அது பேரறிவுன்னு சொல்றோம். அறிவுதான் தெய்வம். ஓகே, அறிவுதான் தெய்வம். ஓகேங்களா? நமக்குள்ள அறிவாக இயங்கி கொண்டிருக்கிறது. கரெக்ட். ஓகேங்களா? அப்போ அந்த ஐயப்படாது அகத்தது உணர்வானைன்னு சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணணும்? மனம் என்பது உயிரினுடைய படர்க்க நிலை. சரிங்களா? அப்ப இந்த உயிரினுடைய படர்க்க நிலையாக மனம் போயிட்டே இருக்கு. அதை ஒடுக்கி ஒடுக்கி உயிர் மீது மனம் வைத்து செல்ல 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 நம்ம என்ன பண்ணிடுவோங்க, மனம் எதுவா நினைக்கிறதோ அதுவாகவே மாறுகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த உயிருக்கு போயிடுவோம். மீண்டும் ஒடுங்க ஒடுங்க என்ன ஆயிடும், உயிரினுடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த அறிவை நாம் உணர முடியும். அததான் ஐயப்படாது உணர்ந்தீங்கன்னா தெய்வமே நீங்க தான்ப்பான்னு சொல்றாரு. அப்போ அந்த 5வது கேள்விக்கு அம்மா சொன்னது அறிவுதான். சரிங்களா? ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அது யாரு, என்னது, எதை உணரணும்? அறிவுதான். அறிவைதான் உணரணும். சரிங்களா? அப்ப மூன்று கேள்விக்கும் சொல்லிட்டோம். இன்னும் 2 மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. 2 கேள்விதான். கருமையம் அறியாமல் டேஷ் அறிவதோ, அடுத்தது விளைவாக வீடு பேரு எனும் டேஷ் அறிதல் கிட்டும். சரிங்களா? இன்னொருத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலாமா? வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக பி செல்வம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். அரக்கோணம் ஜோதிநகர் மனவளை கலை மன்றத்துல பேசுறேன் ஐயா. உங்களுடைய ஸ்பீச் மகரிஷியுடைய அத்தனை கருத்துலாம் அவ்வளவு அருமையா அந்த கேள்வியில நான் பதில் சொல்ல தெரியல. ஆனா உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப மனம் திருப்தியா இருந்தது. நான் துணைப்பேரா இருக்கேன். அதுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கொடுத்தீங்க. இதை நாங்க புரிஞ்சுக்கூடிய சக்தி நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு தலைப்புக்கு அருமையான வார்த்தைகள், மகரிஷி 40 வருஷத்தினுடைய முத்துக்களாவன பத்தி நல்லா அருமையா சொன்னீங்க. வாழ்க்கை புத்தகத்தை பத்தி நல்லா 5 தத்துவத்தை எடுத்து கரெக்டா விளக்கம் கொடுத்தீங்க. ஒவ்வொன்றும் மணி மாதிரி அதுவே முத்துங்க ஐயா. 5மே முத்துதான் என்னை பொறுத்தளவு. வாழ்க்கை மலர்ல சொன்னீங்க. ரொம்ப வாழ்க வளமுடன். வாழ்த்து தான் ஏன் நான் போன் பண்ணேன். ரொம்ப திருப்தியா மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரமா அம்மா அவர்களை அழைக்கிறோம். அம்மா பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேம்மா. சூப்பருங்கய்யா. சூப்பருங்கய்யா. விளக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த முதல் கேள்விகள் நோட் பண்ணிருந்தேன், ஆனா பதில் வந்துருச்சு. அதனால இப்போ 3வது சொன்னீங்க. நீங்க அறிவுன்னு சொல்லல இல்லையா? நீங்க அறிவை சொன்னீங்க. ஜெனடிக் சென்டர் சொன்னீங்க நீங்க. realization of the consciousness by purification of the genetic by purification. okay by purification. ஓகே ஓகே. அதாங்க. ஆனா நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் பண்ணோம் அப்படினாக்கா, அது ஸ்ட்ரெயிட்டா சொல்றீங்கன்னா அது கான்ஷியஸ்னஸ் தான், அறிவு தான். அதான் அதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகேம்மா. சூப்பரா சொல்லுங்க. அடுத்தது சாரி, கருமையம் அறிவதோ அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அது தமிழ் நீங்க சொல்லுங்க. கருமையம் அறியாமல் கருமையத்தை அறியாம நம்மளாட்டி ஒன்ன அறிய முடியாது. பதிவு என்னன்னு அறிய முடியாது. பதிவு நீங்க கெஸ் பண்றீங்க. ஏன்னா அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கரெக்டா இது கவி இல்ல. கரெக்ட். பரவாயில்ல. அடுத்தது டேஷ் அறிதல் கிட்டும். இதுவும் ரொம்ப கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப தமிழ் தான். அது எனக்கே கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. வீடு பேர் கிட்டும். ஞானம் அறிதல் கிட்டும். ஓகே, ஞானம் அறிதல் கிட்டும். பரவாயில்ல. இது கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ரிலேட்டட் தான். ஓகே, பட் ஸ்டில் த காம்படிஷன் இஸ் ஓவர். ஓபன். ஓகே, thank you. நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.
ஐயா எல்லாருடைய கேள்விக்கு பதிலை கேட்டுட்டு கூட நீங்க ஆன்சர் சொல்லலாம் ஐயா. இன்னும் நிறைய பேர் பண்ணலாமா? என்ன எல்லாருக்கும் இல்லைன்னா வாய்ப்பு பாதியில் அவங்க ஹேண்ட்ஸ் டவுன் ஆயிரும். நம்ம கேட்க வேண்டியது அவங்க கேட்டுட்டாங்களேன்னு. பண்ணலாம், அப்படியே பண்ணலாம். ஓகே ஓகே. அடுத்ததாக அனிதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். அனிதா அம்மா ஒரு முறை டச் பண்ணுங்க, மைக்க அன்மியூட் பண்ணுங்க. அடுத்ததாக அம்மா அவர்களை அழைக்கின்றோம். அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடனுங்கய்யா. சொல்லுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. இன்னைக்கு வேதாத்திரியத்தில் முத்தெடுப்போம் தலைப்புல நீங்க கொடுத்த சிந்தனை விரை எல்லாம் நல்லா இருந்தது. நாங்க டிவிவிஐடி கிளாஸ் உங்க இதுல அட்டன் பண்ணியிருக்கோங்க ஐயா. பிறப்பின் நோக்கத்தை பத்தி கூட சென்டென்ஸ் எல்லாம் சொல்லி அறிவினை அறிவதோ வரும் இல்லையா, காந்த நிலை அறியாமல் அந்த பாட்டுங்களங்க ஐயா. அப்புறம் வீடு பேரு என்னும் டேஷ் அறிதல் கிட்டும் சொல்லியிருக்கீங்க. மெய்ப்பொருள் அறிதல் கிட்டுமாங்க ஐயா. அந்த ரெண்டுக்கு தான் பெண்டிங் இருந்தது, சொல்லிட்டேங்க ஐயா. வாழ்க வளம். மிக சிறப்பாக இருந்தது ஐயா. உங்களுடைய உரை எல்லாமே நாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது ஐயா. உடல் நலம், மனவளம், நட்பு நலம் பற்றி, கருமைய தூய்மை பற்றி, பிரம்ம ஞானம் பற்றி, இப்போ வளர்ந்து வர துணை பேராசிரியர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இது மாதிரியான உரைகள் எல்லாம் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு சாமிஜி வாழ்க்கை வரலாறை பத்தி ரொம்ப அழகா அவர்கிட்ட என்னென்ன இருக்குதோ அதுக்குள்ள இருக்கிறத மட்டும் கரெக்டா எடுத்து ஆப்டா எல்லாமே சொல்லியிருக்கீங்க ஐயா. எங்களை மாதிரி ஆசிரியர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. உங்க கேள்விக்கான விடையை ஐயா இறுதியில சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பரணி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. பரணி அம்மா கேக்குதுங்களாம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இதுல நீங்க கேட்டது காந்த நிலை அறியாமல் கருமையம் அறியாமல் கேட்டிருந்தீங்க. அதுக்கு தன்னை அறியாமல் கருமையம் அறிய முடியுமா அப்படின்னு நினைக்கிறேங்க ஐயா. அடுத்தது இன்னொன்னு குணநல பேரு, அது முழுமை பேரு இறைநிலை அப்படி இறைநிலை. நீங்க கேட்குறீங்க. ஓகே. இறைநிலையை அறியறது தாங்க. ஓகே ஓகே. வீடு பேருன்னா இறைநிலை, தான் யாரு, பிரம்மம் தான் தானே, இறைநிலையே தானா வந்திருக்கும் அப்படின்ற அறியறது தான் நான் நினைக்கிறேங்க ஐயா. ஓகே ஓகே. நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக பத்மினி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கேள்வி கேட்கலாம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. நளினியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பம்மா, சிறப்பம்மா. வாழ்க வளமுடன். அந்த 3வது கேள்விக்கு அனிதா அம்மா சொன்ன பதில் கரெக்டான பதில். அந்த காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. காந்த ஆற்றல் உட்பொருள், கருமையத்து உட்பொருள், கடவுளெனும் இறைவெளியே, இயக்க ஆற்றலும் ஈடே. காந்தமெனும் நிழல்வின்கள் தன்மாத்திரை 5மாய் கடைநிலையில் மனமுமாய் கலந்துள்ளது வெளியோடு. வாழ்க வளமுடன். இந்த கேள்விக்கு பதில் அறிவினை அறிவது, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவது. அதாவது நீங்க சொல்வீங்க அப்புறம். வாழ்க வளமுடன். காந்தத்தை பத்தி தெரிஞ்சாதான் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். கருமையத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அறிவினை அறிய முடியும்ன்றது இதனுடைய பொருள். அடுத்தது 4வது கேள்விக்கான பதில், வீடு பேரு என்ற உயர்ந்த பதமும் கிட்டும். வீடு பேரு என்ற உயர்ந்த பதமும் பதவி, அந்த நிலை கிட்டும். நம்ம பிறவியின் நோக்கமே வீடு பேரு அடைவது. இதெல்லாம் இந்த குணநல பேரு இதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே வரும்போது நமக்கு உயர்ந்த பதமும் கிட்டும். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கு.
கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக உமையாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உமையாள் அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொல்லும் போது இந்த பிரம்ம ஞானம் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்களா ஐயா அந்த முத்து கையில இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா ஐயா? என்னதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அது சொன்னீங்க ஐயா? ஐயா நீ இவ்வளவு நேரம் கேட்டதுனாலும் பரவாயில்ல, என் உரைய வந்து இதுதான் முக்கியம், இந்த இடத்துல இந்த முத்து கிட்ட இருக்கும்போது எதை வலியுறுத்துனீங்க ஐயா? அதுல நாங்க என்ன கேட்ச் பண்ணணும் ஐயா? நாங்க என்ன எடுத்துக்கணும்ன்றது கருத்துக்கிட்டேங்க ஐயா. இதுக்காக சொன்னது அது என்னன்னா, கருமைய தூய்மை 4 படிநிலைகள்ல கருமைய தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கருமைய தூய்மைக்கு என்ன பண்ணணும்? இப்ப நம்ம உடல் நலமா இருக்கிறதுக்கு உடல் பயிற்சியும் காயகல்பம் பண்ணணும். மன வளத்துக்கு அகத்தவம் பண்ணணும். நட்பு நலத்துக்கு என்ன பண்ணணும்? அகத்தாய்வு பண்ணணும். கருமைய தூய்மைக்கு என்ன பண்ணணும்னா இது 3மே பண்ணணும். அதனால்தான் இதை கொஞ்சம் நீங்க கவனமா கேட்கணும்னு சொன்னது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பிரம்ம ஞானத்துக்கு கருமைய தூய்மை பண்ணா போதும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கருமைய தூய்மை பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? மீதி எல்லாமே பண்ணணும். அப்போ பிரம்ம ஞானம் அடைய வேண்டும் என்றால் எல்லாமே படிநிலைகளையும் நம்ம கடந்து வந்திருக்கணும். அதனாலதான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த கருமைய தூய்மையை கொஞ்சம் கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேற எதுவும் இல்லை. சரிங்களா? சரிங்க. இப்ப ரொம்ப தெளிவா புரியுதுங்கய்யா. ரொம்ப சிறப்புங்க, மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்து வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கிறதா? அடுத்ததாக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா கேள்வி கேட்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நீங்க அந்த சொன்ன உங்க ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோட நீங்க கிளப் பண்ணி சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி ஐயா. ஐயா எனக்கு எந்த கேள்விகளும் இல்லை, உங்களை வாழ்த்த தான் கூப்பிட்டேன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுதா அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன் அம்மா. கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? சுதா அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? மைக் ஒரு முறை டச் பண்ணுங்க. சுதாமா ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் சிறப்பான ஒருங்க ஐயா. ஐயா நீங்க சொன்னீங்க இல்லைங்களா சௌமித்ரன் ஐயா பத்தி, அவர் ரொம்ப நாளா வரதே இல்லைங்க ஐயா, அதை கேட்கணும்ட்டு தான் ஐயா நான் பண்ணேன். அடுத்த மாசம் வந்துடுறாரு ஆகஸ்ட்ல. சரி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா அனைத்து அன்பர்களுடைய கேள்விகளும் நிறைவுக்கு வந்தாச்சு ஐயா. நீங்க அந்த கேள்விகளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சொல்லலாம் ஐயா. சில கேள்விகளுக்கு சொல்லியிருக்கீங்க, எல்லாத்தையும் சொல்லி நிறைவு. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். முதல்ல அனைவரும் அந்த பங்கேற்றத்துக்கு முதலில் வாழ்த்துக்கள். ஏன்னா இதெல்லாம் எல்லாம் ஒரு சிந்தனையாளர்கள் நிறைந்த சபைன்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஏதோ பொழுதுபோக்குக்கு கூடின கூட்டம் அல்ல, எல்லாம் தத்துவ ஞானிகள். இப்ப அம்மா பத்மாமா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எவ்வளவு தெளிவாக இருக்கு பாருங்க. அதே மாதிரி நான் இப்ப பத்மாமா சொல்றேன்னா மற்றவங்கள சொல்லலைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே எனக்கு நல்ல நண்பர்கள் தான். அந்த சிந்தனை மிகுந்த ஒரு குழு தான் நம்மளுடைய மனவளக்கலை என்பது. ஏதோ சாதாரண இடம் இல்லை, சாதாரண சபை அல்ல. ஏதோ இதுவும் ஒரு சங்கம் தானே, எல்லா சங்கத்திலும் இது ஒரு சங்கம் தானே நினைச்சிடாதீங்க. இதனுடைய நோக்கம் வேறு. உலக அமைதி என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு பிராக்டிக்கலா ஒரு எது முடியுமோ அந்த வழியில செல்லக்கூடியது. ஓகேங்களா? அதனால இது மிக உயர்ந்த ஒரு சபை. அதனால நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும். ஒவ்வொரு முறையும் நம்ம எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒரு முறை ஒத்திகை பார்த்துட்டு தான் போகணும். அதை நீங்க உடல் பயிற்சியே எடுத்துட்டு போனீங்கனாலும் புக்கை ஒரு முறை பார்க்கணும், மகரிஷி ஒரு முறை வேண்டிட்டு தான் போகணும். அதை மாதிரி நம்மளையும் நம்மள தத்துவம் இது வச்சுக்கணுங்க. அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதுல 5 கேள்வி கேட்டிருந்தோம் இல்லைங்களா? அதுல முதல் கேள்வி
இந்த வேதாத்ரியம் என்ற கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடியது. அந்த ஷெல் மாதிரி ஒண்ணு போட்டிருப்போம், அது பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானத்துல உள்ள போக போக என்ன ஆகுதுங்க, அந்த அறிவேதான் தெய்வம் அப்படின்றது நம்மளுக்கு புலப்படும். அத ஒரு கவி மூலியமாவே சொல்றாங்க மகரிஷி. அத்தகைய அறிவின் தத்துவமறிய அறிவை ஒன்றி அறிவில் நிறுத்தி அறிவையே அறிய ஆழ்ந்து ஆழ்ந்து பொறிப்புலன் அடக்கி பொறுமை அடைந்து ஒன்றி ஒன்றி ஒருவனாய் நின்று உட்புறம் நோக்கி உணர்ந்து முடிவில் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாங்க. இப்ப முடிவில் என்ன கிடைக்குதுன்னா அந்த அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கிடைக்குது. இது சித்தர்கள் அவர்களை உணர்ந்தது. மகரிஷி அவர்கள் ஏதோ அறிவு திருக்கோயில் கட்டிட்டாரு நினைக்க கூடாது. அது மிகப்பெரிய ஒரு தெய்வ சொல். அந்த சொல் என்பது அறிவை அறிவது, சரிங்களா? அதனால அந்த முத்து என்னது, அறிவு தான். அந்த முத்தை தான் நம்ம கேட்ச் பண்ண பார்க்கணும். அது எப்படி பண்ணணுமா, உணர்ந்து தான் பண்ணணும். புலன்களுக்கு புலன்படாது. அது 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 ரொம்ப மைன்யூட்டா போக வேண்டியதா இருக்கு. மன அலைச்சூழல் ரொம்ப ஒன்றி 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 நான் தான் உயிரே பிடிப்படும். உயிருடைய மூலமாக இருக்கக்கூடிய அறிவுனா அப்ப எந்த அளவுக்கு ஒன்றணும், அப்பதான் அந்த அறிவை உணர முடியும். முதல் இதுல. அடுத்தது தான் தனது, அது எல்லாருமே வந்து தன்முனைப்பு சொன்னோம். ஏன் தன்முனைப்பு எடுத்து வந்தோம் அப்படின்னாக்கா, தன்முனைப்பு கரைந்து போகும் காணும் தெய்வம் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. அந்த தன்முனைப்பை வச்சுக்கிட்டு நம்மளாட்டி ஒரு அடி கூட இறைப்பாதையில போவே முடியாது. தன்முனைப்பு கரைந்தால் மட்டும்தான் அந்த இறைப்பாதை நமக்கு கரெக்டா கிடைக்கும். அதனால அந்த தன்முனைப்பு எடுக்கணும். அடுத்தது கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ. ஓகேங்களா? அது அம்மாவே வந்து ரொம்ப அற்புதமா விளக்கம் சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து திட்டமிட்ட அறமாற்றி தூய்மை அறிவில் உடலை பெற்றுவிட்டால் சொல்றேன் பாருங்க, தீய வினை பதிவையெல்லாம் விட்டுவிடும் விளைவாக வீடு பெறினும் அறிவை அறிதல் கிட்டும். ஓகே, இதுல ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பாடல் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணாதனால இருக்கும். ஆனா அது ரொம்ப முக்கியமான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் தான். அதாவது என்ன பாடல் தெரியுங்களா? அது முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்து விடும் குஞ்சி வெளி உலகை கண்டு இன்பம் தூய்க்கும் அப்படின்ப. அவர் யூஸ் பண்ற வேர்டே ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. அப்படி எழுதும் போது அந்த நிலையில ஒன்றி போய் எழுதியிருந்தாதான் சொல்ல முடியுங்க. ஒரு நான்லாம் பார்த்துருக்கேன் நேராவே. அந்த கரெக்டான டைம் வந்துடுச்சுன்னா அந்த முட்டையை உடைச்சிட்டு வெளியே வந்துருங்க அந்த குஞ்சு. நம்ம அதை வந்து நம்ம ஸ்டாப்பே பண்ண முடியாது. அப்படிதான் பான்னு சொல்றது. திட்டமிட்டு அறமாற்றி தூய்மை அறிவில் உடலை பெற்றுவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல வரும். அதுலதான் என்ன சொல்றாங்க, விளைவாக வீடு பெறினும் அறிவை அறிதல் கிட்டும். அதுதான் சரிங்களா? ஐயப்படாத அகத்தது உணர்வான எதை உணரணும், அதுவும் அறிவு தான். அப்ப நம்ம இந்த மொத்த கேள்வி எதை பேஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா, அறிவே தெய்வம், அறிவே தெய்வம். அதுதான் நம்மளுடைய பேஸா வச்சோம். அதனால அந்த அறிவு தான் தெய்வம். அந்த அறிவை நாம் உணர்வதற்காக இந்த அற்புதமான மகான் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா பயிற்சி தான். ஏன்னா அந்த அறிவு வந்து புலன்களுக்கு எட்டாது. அது அது மறையா இருக்கு. அது வந்து நுணுகிய ஒரு மன அலைச்சூழல தான் அதை உணர முடியும். அதனால அந்த அறிவை உணர்ந்து நாம் அனைவரும் வாழ்வில் மென்மேலும் இந்த வேதாத்திரியத்தில் மூழ்கி நாம் அனைவரும் இன்பமாக வாழ்வோம் என்று கூறி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை நன்றி. வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு ஐயா. இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம்னு சொல்லலாம். எப்பயும் அன்பர்கள் கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு ஐயா வந்து கேள்விகள் கேட்டு எல்லாரையும் சிந்திக்க வைத்து விடை காண செய்த செயல் வந்து மிக மிக சிறப்பு. அன்பர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்து கொண்டாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதோட நிறைவு செய்துக்கலாம். அம்மா அவர்களையும் வாழ்த்திடலாம். ஏன்னா நிறைய வாட்டி அது மறந்துடும். நானே உங்களை வாழ்த்திடுறேன். அனைவரும் வந்து நம்ம நளினி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக தொகுத்து வழங்கிய பேராசிரியர் நளினி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய உடல்நலம் வாழ்க வளமுடன். அவருடைய அருள் தொண்டு வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே